நான் மார்த்தா. என் சகோதரன் லாசரஸ் நோயுற்றான். ஆரம்பத்தில் நான் பயப்படவில்லை, ஏனெனில் இயேசு அவரை குணமாக்குவார் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் செய்தி அனுப்பினோம், நீர் அன்பு கூறும் ஒருவர் நோயுற்றிருக்கிறார், அவர் உடனே வருவார் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் நாட்கள் கடந்து போனது, அவர் வரவில்லை. லாசரு நிலை மோசமானது. பிறகு அவர் இறந்துவிட்டார். அந்த நேரத்தில் என் விசுவாசமும் குறைந்து போனது. இது முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். 4 நாட்கள் கழித்துதான் இயேசு வந்தார். அவர் வந்தபோது நான் சொன்னேன், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். ஆனால் அவர் எங்களை கல்லறைக்கு அழைத்துச் சென்றார். அவர் சொன்னார், கல்லை அகற்றுங்கள். பின்னர் அவர் கூப்பிட்டார், லாசருவே, வெளியே வா. லாசரு உயிரோடு வெளியே வந்தான். நான் புரிந்து கொண்ட 3 சத்தியங்கள். 1, லாசரு நோயில் இருந்தபோது இயேசு வந்திருந்தால் அவர் குணமாகியிருப்பார். ஆனால் அந்த அதிசயம் சிலருக்கே தெரிந்திருக்கும். 2, இந்த காரியம் சாதாரணமில்லை. இது மரணத்திற்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக. பிரச்சனை பெரியது என்றால் அதிசயம் அதைவிட பெரியதாக இருக்கும். 3, நாங்கள் லாசருவை புதைத்து விட்டோம், அது முடிந்தது என்று நினைத்தோம். ஆனால் இயேசு நம்மை மீண்டும் அந்த இடத்திற்கே அழைத்துச் சென்றார். தேவன் நம்மை விட்டுவிட மாட்டார். நாம் விட்டுவிட்ட காரியத்தையும் அவர் மீண்டும் உயிர்ப்பிப்பார். உங்கள் வாழ்க்கைக்கான செய்தி. இப்போது நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை, என் கனவுகள் செத்து போய்விட்டது. ஆனால் இயேசு உங்களிடம் சொல்லுகிறார், தாமதத்தை பார்த்து பயப்படாதீர்கள், தாமதத்தை பார்த்து நம்பிக்கையை விடாதீர்கள். ஏனெனில் தேவன் தாமதிப்பது போல தோன்றலாம், ஆனால் அவர் ஒருபோதும் தாமதிப்பதில்லை. உங்கள் மரித்த கனவுகள், உங்கள் உடைந்த நம்பிக்கை, உங்கள் முடிந்த சூழ்நிலைகள், இவையெல்லாம் மரணத்திற்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.